வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி என்ன செய்யணும் தெரியாமல் அவங்க அம்மாட்ட போய் அழுகிறாங்க. எம்மா, என் நேரமே சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஏன்டி நேரம் சரியில்லை? நல்லா தானடி இருக்க, உன் மாப்பிள்ளைக்கு நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, நல்லாவே வருமானம் வருது, நான் எந்த நினச்சி நான் வாழ போனனோ அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ என்ன எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அது இல்லைம்மா, இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் பயந்து உன்னையும் கிருஷ்ணையும் சென்னைக்கு கூப்பிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கேயே அவன் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள ஒரு ஸ்கூலில் எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சேன். அந்த ஸ்கூலில் போய் எங்கள் மாமா தேவையில்லாத வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா நல்ல அப்புறாணி மனுஷனே, என்ன வேலை பார்த்தாரு அப்படிங்கிறாங்க. வேற என்ன, அங்கே போய் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. இப்போ கிருஷ்ணையும் என்னையோ உன்னையோ பார்த்தா பெரிய பிரச்சனையாயிரும், நான் கண்டிப்பாக மாட்டிப்பேன். இன்னமும் கிருஷ்ணங்க படித்தா சரி வராது, பேசாமல் கிருஷ்ணை மறுபடியும் கிராமத்துக்கே கூட்டி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. என்னை பார்க்க கிருஷ்ணை பார்க்க உனக்கு எப்படி தெரியுது? நினச்சி பேசிகிட்டு இருப்பியோ? அங்கே இருந்தால் முத்து மீனா வருவாங்கன்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். இங்கே கூப்பிட்டு வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுட்டேன். இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டாம், மறுபடியும் அதே பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படிங்க. அதெல்லாம் சரி வராது, நீ நடந்ததை சொல்லி உங்கள் மாமாட்ட மன்னிப்பு கேளு, அவர் ஏற்றுப்பார் அப்படிங்கிற. ஆமாம், நான் சொன்னோன்னே ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க பாரு. ஒரு நாள் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, என்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நீ பெரிய சுயநலவாதி தான் அப்படிங்கிறாங்க. ஏமா அப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாடி, சுயநலவாதி தான். உன் வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக கிருஷ்ணையும் என்னையும் பாடாப்படுத்துகிற. உன் வாழ்க்கையை நான் ஒரு முறை தவறுதலாக பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்னையும் கிருஷ்ணையும் பாடாப்படுத்துறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் பேசாமல் கிராமத்தில் இருக்கிறோமோ இல்லை எங்கே இருக்கிறோமோ எங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, இன்னுமே எங்களை நினச்சி நீ கவலைப்படாத, உன் வாழ்க்கையை மட்டும் பாரு. இது நாள் வரையும் நீ அப்படித்தானே இருக்க, கிருஷ்ணை எப்பவும் உன் பக்கத்தில் சேர்த்துக்கணுங்கிற எண்ணமே உனக்கு இல்லை, அதான் உண்மை. ஏதோ ஒரு வகையில் அங்கே சொல்லி நீ கூப்பிட்டு போயிட்டால் பிரச்சனையே கிடையாது. நீ பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவாக புரியுதுடி, ஒரு நாள் நீ இயல்பாக நிதானமாக இருக்க போகிறது இல்லை, இப்படி தான் பரபரப்பாக இருக்க போகிற. அப்படி இருக்கும்போது எப்படி நீ கிருஷ்ண என் பையன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் விரும்பிய வாழ்க்கைக்காக தான் இவ்வளோ பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்றைக்கு நீ சரணமாக போகிற? ஒன்றும் கிடையாது. காலப்போக்கில் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க போகிற? ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிற. இது லாயக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் போட்டு நீங்கள் வராத, நாங்கள் பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கிராமத்துக்கு போயிடுறோம். வித்தியாட்ட நான் சொல்லிடுறேன், நீ என்கிட்ட எந்த இதையுமே தொடர்பு கொள்ளாத அப்படிங்கிறாங்க. அம்மா, நீ நேரம் உன் சைடுக்கு பண்ணுதியம்மா, நான் என்ன பண்ணு எனக்கு தெரிலம்மா. எங்கள் மாமா அங்கே வேலைக்கு வராரு, எனக்கு எப்படிம்மா தெரியும்? அந்த முத்து மீனாவும் உங்களை பார்த்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நீனும் அவங்கக்கிட்ட கிருஷ்ண கொடுக்க தயாராக இருக்க. என் பையனை நான் இழக்க விரும்பலை அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், போராடிட்டுருக்கேன். நீ என் கூட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுமா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் முடியாதுடி, அவன் சின்ன பையன், ஒரு இடத்துல படிக்கும்போது அவனுக்கு அங்கே சந்தோஷமாக இருக்கும். இந்த ஸ்கூலும் பிடிச்சிருச்சு, பழைய ஸ்கூல் பிடிச்ச ஸ்கூலும் அவன் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு இங்கே வந்தான், எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படி இப்படின்னு அவனை எவ்வளோ சமரசப்படுத்தினேன். அவனுக்கு ஓரளவு ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிட்டாங்க. இப்போ நீ உடனே வேறு ஸ்கூலுக்கு போனோன்னா ஒரு வருஷத்தில் எத்தனை பிள்ளைகளுக்கு மாற்றுவேன்? நினச்சி பாரு. நீலாம் 1லேருந்து 6 வரைக்கும் ஒரு ஸ்கூலும் 6லேருந்து 12 வரைக்கும் ஒரு ஸ்கூலும் 2 ஸ்கூலில் தான் நீ படித்தேன், அதுவும் பக்கத்துலேயே தான் படித்தேன். உன்னை அந்தளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் நீ உன் பையனை ஒரு வருஷத்துக்கு 4 ஸ்கூலில் சேர்த்தா என்னடி அர்த்தம்? ஏற்கனவே ஒரு இடத்துல டிசி வாங்கியிருக்காங்க, கொண்டு மறுபடியும் போய் சேர்த்தனா சேர்ப்பாங்களா, இல்லை இவங்க தான் டிசி தருவாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வாங்கிக்கலாமா, எப்படியாவது பேசி வாங்கிக்கலாம், காசு கேட்டால் கூட கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. எதுலேயுமே இந்த காசு பணம் அந்த மனநிலையில் தான் இருக்க போல். உன் மாமியார் பணத்துக்கு ஆசைப்படுறாங்க அப்படி இப்படின்னு பேருக்கு சொன்னாலும் உண்மையிலே பணத்தை வச்சு கணக்கு பண்ணது நீ தான் ரோகிணி. நீ ரொம்பவே மாறிட்ட. மனோஜ் மட்டும்தான் உனக்கு முக்கியம், அவர் மூலமாக வரக்கூடிய பணம் முக்கியம். உன்னை பணக்காரியாக காமிச்சிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிய. ஆனால் அந்த பையன் பெத்த தாயோட அன்பை அவன் இன்னும் உணரலை. இப்போ நீ என்னைய விலகி இருந்தாலும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அம்மான்னு ஒருத்தி இருக்கேன்.
எப்போ வந்தாலும் பரிவாக பேசுகிறேன். பரிவாக பேசக்கூட நீ தயாராக இல்லை அந்த கிறிஸ்கிட்ட. அப்போ கிறிஸ்துவோட நிலைமையை நாளைக்கு நினச்சிப்பார். மனிதனுடைய வாழ்க்கை இப்போ அப்பன்னு இல்லை. எவன் ஒருத்தன் பிறக்கிறானோ அன்றைக்கே முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இறப்பை. அப்போ எனக்கு என்னைக்கு வேணாலும் எதுனாலும் நடக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த கிறிஸ்து தட்டாத்தில் நின்றுவானோ அப்படிங்கிற மனநிலை மட்டும்தான். உன் ஃப்ரெண்டு வித்யா கிறிஸ்து மேலே வச்சுருக்க பாசம் கூட உனக்கு இல்லை. இதான் உண்மை. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு, அவள் புருஷன் நல்லா இல்லைன்னா அம்மா ரோஹிணியால் பார்க்க முடியல, நீ பார்த்துக்குவே அம்மா அப்படின்னா சரின்னு தான் அந்த பொண்ணு சொல்லும். ஏன் அந்த முத்து மீனாட்டை கொடுத்தா அவங்க பிள்ளை மாதிரியே பார்த்துப்பாங்க. உன் வீட்டில் இருக்கிற மாதிரியும் ஆயிரும். உனக்கும் நீ எதையுமே சொல்ல வேண்டாம், அப்படியே நகர்த்தி கொண்டு போயிடலாம். கிறிஸ்துக்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுப்பாண்டி. ஆனால் என்ன, கிறிஸ்து ஒரு பாதுகாப்பான இடத்துல சந்தோஷமாக இருக்கான் அப்படின்ட்டு நான் கண்ணை வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பேசாமல் நானும் இப்பவுமே கொண்டு நீ மேலே அனுப்பிட்டாமா அப்படிங்கிறாங்க. அதை செய் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுன்னே ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, உங்கள் மாமா இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்காருன்னு சொல்லுது. அதுவும் புதன்கிழமை தான் அவர் போகிறாருன்னு சொல்லுது. சரிதானா? புதன்கிழமை மட்டும் நம்ம கிறிஸ்டியன் வச்சுக்குவோம், மாஸ்க் போட்டு அனுப்பிடுவோம். அவன் பாட்டில் போயிட்டு வரட்டும். ஸ்கூல் பஸ்ஸில் தான் போகிறான், பஸ்ஸில் தான் வரான். இடையில எங்கேயும் நடந்து போகிறது இல்லை. உங்கள் மாமா ஆஃபீஸில் தான் இருப்பார். நீனும் நானும் கூப்பிட போவான்னா. அப்படியே நம்ம ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போனாலும் மாஸ்க்கை போட்டு போயிட்டு வந்துடுவோம். எவ்வளோ தானே அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனை சொன்னோமா, கரெக்டு தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில்? அப்படியே பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. இதுக்கு போய் நீ ஒவ்வொரு ஸ்கூலாக சேர்க்கணும்னா அது சரி வராதடி. அவனும் சின்ன பையன் தானே, அவனுக்கும் ஒரு மனசு இருக்கும்ல, பாவண்டி. அவன் இப்போவுமே நான் இங்கே வரும்போது எங்கள் அம்மா என் கூடயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தான் இந்த ஊருக்கு வரையில். நீ இதுக்கப்புறமும் கிராமத்தில் இருக்கிற மாதிரி எப்பமா தான் வர. அவன் ரொம்ப மனம் நொந்து போயிருக்கான். என்ன இந்த ஸ்கூலுக்கு அவனுக்கு பிடிச்சிருச்சு, ஆனால் என்ன விளையாடலாம் எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வீட்டு பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறான். அதுபோக நீனும் வெளியே போகக்கூடாதுங்கிற, மெயின் ரோடும் கூட தான், கரெக்டு தான், ஆனால் இப்படி இருக்க அப்படின்னுட்டுருக்காங்க. சரி நான் கிளம்புறோம்மா அப்படிங்கிறாங்க. கிறிஸ்து வந்துடும், நீ பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. கரெக்டாக கிறிஸ்து வந்துடுறான். அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியை முத்துறாங்க. ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க. ஏம்மா அழுற அப்படிங்கிறாங்க. இல்லைடா, ஒன்றை என் கூடயே வச்சுக்கலான்னு பார்க்குறேன், அதுக்கு தான் அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பே வரமாட்டுது அப்படிங்கிறாங்க. நான் வந்துடுறேம்மா, எப்போவுமே நீ வச்சுக்கோமா, என்ன நான் உன் கூட இருந்துடுறேம்மா. பாட்டி நம்ம அம்மா கூட போயிடுவோமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாட்டி அமைதியாக இருக்காங்க. ஏன் பாட்டி அமைதியாக இருக்க, சொல்லு பாட்டி அப்படின்னு அந்த பையன் கிறிஸ் கேட்குறான். அதுக்கு எந்த பதிலுமே அவங்க பாட்டியால் சொல்ல முடியல. உண்மையிலேயே சொல்லி ஒன்றை பேசக்கூடிய வயசுலேயே நீ இருக்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருந்தியாக அழுகிறாங்க. இப்படியா இருக்குது. ரோகிணி அழுகிறாங்க. ஏம்மா அழுகிறீங்க, நீங்களும் அழுகிறீங்க, பாட்டியும் அழுகிறாங்க, என்ன விஷயம்னு எனக்கு தெரியல, சின்ன பையன் என்கிட்ட சொல்ல மாட்டேறீங்களா, சொல்கிறீங்களா, நானும் என்னென்னு கேட்கட்டுமா அப்படிங்கிறாங்க. ஒன்று முள்ளடா கண்ணா, அம்மா சீக்கிரம் உன்னை நான் என் கூடயே வச்சுப்பேன், அது வரைக்கும் அம்மா சொல்கிறத கொஞ்சம் கேளுடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ அந்த ஸ்கூல் பஸ்ஸில் தான் போகணும், பஸ்ஸில் தான் வரணும், ஓரமாக கை நீட்டக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, யாருக்கிட்டேயும் அவன் கூட படிக்கிற பசங்கிட்ட கூட வீடு இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அம்மா என் கூட வேனில் வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிரும்லாம்மா, பஸ்ஸில் வரையில் அவங்களுக்கு தெரிஞ்சால் தெரியட்டும், நீ யார்கிட்டையும் இந்த வீட்டில் இங்கே இருக்கோம் அங்கே இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுபோக யாருக்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக நீ பேசக்கூடாது. நீ அப்படி பேசினா அவங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்க எந்த தெருவில் உள்ளவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மா சொல்கிறாங்க, கொஞ்சம் வாயை மூடுறி, அந்த வயசில் எதை சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்கிறேன், அவனுக்கு தெரியும். கிறிஸ்டிங்க பாரு, நீ காலேஜ் பஸ் ஸ்கூல் பஸ்ஸில் போ, ஸ்கூல் பஸ்ஸில் வந்துடு, சரியா? யாரையும் வீட்டுக்கு கூட்டு வர வேண்டாம். ஸ்கூலில் நல்ல ஃப்ரெண்ட் கூட விளையாடு. ஆனால் புதன்கிழமை அன்னைக்கு நீ மாஸ்க்கு போட்டு தான் என்ன செய்யணும், ஸ்கூலுக்கு போகணும், வரணும், வீட்டில் தான் கலத்தணும். மாஸ்க் அங்கே கலத்த சொன்னாங்கன்னா கிளாஸில் கலத்திட்டு கிளாஸ் விட்டு வெளியேறும்போது மாஸ்க்கு போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. டேய் பாட்டி சொல்கிறத கேட்டு நல்ல மாதிரி இருடா, தயவுசெய்து என்னை போட்டு கொடுத்துடாடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரிய வேண்டாம்டா, அம்மா கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு உன் கூட கொஞ்சம் கடை வரைக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்குமா. என் கூட படிக்கிற பசங்க நிறைய பேர் அம்மாவை கூப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்களாம், சிட்டிக்குள்ளே படம் பார்க்கலாம் போவாங்களாம்மா. நீ என்ன படம் பார்க்க கூட்டிகிட்டு போகணுன்னாலும் பரவாயில்லம்மா,
என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடையாவது கூட்டிகிட்டு போவையாம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கிறிஸு கேட்குறாங்க ரோஹினிட்ட. சரி சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இவங்களோட யார் வித்யாவோட பைக்கில் கூப்பிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இதெல்லாம் நான் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்சேம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கள் அம்மா கூட அங்கே போவேன் இங்கே போவேன் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லும்போது எனக்கெலாம் அப்படி கிடைக்கலையே. எங்கள் அம்மா கிராமத்தில் நீ எப்போவாவது பார்க்க வருவாங்க, அதுபோக எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போவேன், அங்கே அம்மான்னு கூட வாயார கூப்பிட முடியாது. இப்படி தானே இருக்குவேன். இப்படி ஐஸ்கிரீம்லாம் என்னால் சாப்பிட முடியலன்னு நினச்சேம்மா. ஆனால் இன்றைக்கி இந்த ஆசை நிறைவேறிச்சுமா, தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹினி ரொம்பவே அழுகிறாங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க, பேசாமல் நம்ம மனோஜ்கிட்ட உண்மையை சொல்லி நம்ம கல்யாணம் முடிச்சிருக்கலாம். வித்யா வந்து எவ்வளவோ சொன்னா, நான் ஏதோ ஒரு மனப்பிரமையில் இப்படி பண்ணிட்டேனே. வாழ்க்கை தான் வம்பா போச்சு, 2வது வாழ்க்கை நான் ஏதாவது சொல்ல போய் சொதப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தானே இவ்வளோ பொய்களையும் சொன்னேன். இப்போ கிறிஷ் வந்து என் கூட இருக்கணும்னு நினைக்கிறான், எனக்கும் இருக்கணும்னு தோணுது, ஆனால் முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்படுறாங்க. அப்போது வித்யா கால் பண்ணுறாங்க, வேலைக்கு கொண்டு பைக்கை கொண்டு வா அப்படிங்கிறாங்க. நானும் கிறிஷும் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்தோம் அப்படிங்கிறாங்க. செமையாக இருக்கேன், சரி சாப்பிட்டு முடிச்சுண்டி, உனக்கு வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அவனை கொண்டு விட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை வா கிறிஷ் உன்னையை கொண்டு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்றாங்க. அம்மா நீ கூட கொஞ்சம் நேரம் இரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா நேரம் ஆயிடுச்சு, இருட்டு வேறு செஞ்சிருச்சு, அம்மா கிளம்புறேன். வித்தியார்த்தை வேற வந்து கால் பண்ணுறான். அவள் பைக்கு தான் நான் வச்சுருக்கேன், அந்த பைக்கை கொண்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போவா அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்களும் தான் ஒரு பைக் வாங்குங்களேன், நீங்கள் நினச்ச நேரம் என்னை பார்க்க வருவீங்கள, நான் கூட உங்கள் பைக்கில் வந்து பின்னாடியே இருப்போம்லாம்மா அப்படிங்கிறாங்க. சரிடா நான் அடுத்த ஆள் வரும்போது எனக்கு ஒரு பைக் வாங்கிடுறேனே அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா போடுறாங்க. அதேம்மா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்புறம் வேணாடி சொல்கிறது, கண்டிஷன் நிறைய போட்டுக்கிட்டே இருக்க, என்றைக்கு இது மாறும்னு எனக்கு தெரியல. உங்கள் மாமா ஒரு பக்குவமான ஆள் தான், அவர்கிட்ட நீ பேசி புரிய வச்சா உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்னு நான் எனக்கு தோணுது. இல்லை மீனா கிட்ட சொல்லி மீனா மூலமாக நம்மளை உங்கள் அங்கிள்கிட்ட போனாலும் சரி தான், முத்துக்கிட்ட போனாலும் சரி தான், அது சுமூகமாக முடியும். ஏதோ ஒரு வகையில் சொல்லி புரிய வைப்பார் அப்படிங்கிறாங்க. ஏமாங்க பாரு, நீ தான் இந்த முத்துவையும் மீனாவையும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடணும். அவங்க ஒன்றா நம்பர் மோசமான ஆட்கள். அதுபோக எனக்கு எதிராக தான் அவங்க ஃபுல்லாக செயல்படுவாங்க. நானோ மனோஜோ அந்த வீட்டில் இருக்கிறதோ நாங்கள் நல்லா இருக்கிறதோ அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவ்வளவு ஏன் மனோஜ் வந்து பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவ்வளவு பொறாமையில் இருக்காங்க அந்த முத்து மீனாவும். ஆன்ட்டி என்கிட்ட நல்லாவே சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அவங்கக்கிட்ட சொன்னால் எனக்கு எதிராக தான் அவங்க செயல்படுவாங்களே தவிர்த்து எனக்கு ஆதரவாக ஒரு காலமும் அவங்க செயல்பட மாட்டாங்க. நீ வேணா கடைசி வரைக்கும் தான் முத்து மீனான்னு சொல்லிட்டு இந்த வித்யா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அவங்க நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எவ்வளவு அழுதாலும் பிறண்டாலும் சரி தான் ரோஹிணி, நல்ல குணத்துக்கு அவங்க வரப்போகிறது இல்லை. ஃப்ராடுத்தனமும் எப்படி டக்காலிட்டி பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலையில் உள்ளவங்க தானே அவங்க. அப்புறம் இப்படி தானே இருப்பாங்க அப்படி தான் உண்மை இல்லை. எப்படியா இருக்குது. அப்படி இருக்கும்போது வித்யா மறுபடியும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே எம்மா நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவசரமாக போயிடுறாங்க. நேராக வித்யாட்ட கொண்டு பைக்கை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்னடி ஐஸ்கிரீம் எங்கே அப்படிங்கிறாங்க. மறந்துட்டேன்டி அப்படிங்கிறாங்க. மறந்துட்டியா, நடிக்காத, ஐஸ்கிரீம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன், சும்மையாவது என்னை சமாளிக்கிறது அப்படிங்கிறாங்க. உண்மையில் தாண்டி வாங்கினேன்டி, எங்கள் அம்மாட்ட பேசும்போது எங்கள் அம்மா என்னை கடுப்பு கிளப்புற மாதிரியே பேசுகிறாங்க, அதனால தான் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி என்ன கடுப்பு கிளப்புறாங்க அப்படிங்கிறாங்க. இதை ஏண்டி கேட்க, குடும்பம்னு போனாங்க 2 குடும்பம் ஏதோ ஒன்று ஆடுன்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி ஆகி போச்சுட்டு என் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, எல்லாத்தையும் சொல்லி கல்யாணத்தை முடியும்னா கேட்கல அப்படிங்கிறாங்க. அதை தான் பல வாட்டி சொல்லிட்டு எவ்வளோ இப்போ நடக்கிறத கேட்டால் நீனே அலறுவ அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. கிறிஷை வந்து இந்த மீனாவும் முத்தும் கிராமத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வளர்க்க வேணும்னு கேட்டு எங்கள் அம்மாவை உதவி பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவும் அவங்ககிட்ட கொடுக்க தயார் நிலையில் இருக்காங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு பிள்ளைகள்னு ஆயிரும். அதுபோக நானும் கிறிஷோ வந்து உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் என்னுடைய கதை தெரிஞ்சு போகும். அதனால் வந்து கிறிஷை வந்து அவங்க வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் தான் நான் இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலும் மெட்ராஸில் ஒரு வீட்டை எடுத்து ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து ஃபீஸை கட்டி வச்சேன்.
இது தெரிஞ்ச விஷயம் தானடி அப்படிங்கிறாங்க. தெரிஞ்ச விஷயந்தான். இதில் பாரு எங்கள் மாமா அந்த ஸ்கூலில் போய் வேலைக்கு சேர்ந்துருக்காரு அப்படிங்கிறாங்க. எந்த மாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு இருக்கிறது ஒரு மாமா தானே, எங்கள் அங்கிள் அண்ணாமலை அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஐயையோ நீ அவ்வளோதானா? ஸ்கூலில் சேர்ந்த பிறகு அவர் என்னடி தேவையில்லாத வேலை பார்க்குறாரு, அவர் தான் வந்து பென்ஷன்லாம் வாங்குவார்ல அப்படிங்கிறாங்க. வாங்குறாரு, சும்மா இருக்காமல் அங்கே போய் சேர்றாரு. முத்து தான் வந்து சேர்த்து விட்ருப்பான் நினைக்கிறேன். முத்து தான் கொண்டு ஸ்கூலில் விட்டு போனால் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வித்தியா, அவ்வளோதான்டி உனக்கு கண்டம் ரெடி ஆயிடுச்சு, ஒவ்வொரு வாட்டியும் தப்பிச்சுக்கிட்டே வந்தேன், இந்த வாட்டி நீ தப்பிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வாயை மூடுறி. அவர் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வேலைக்கு வராராம், புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வராராம். ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவு பிரச்சனை இல்லை, ஆனால் புதன்கிழமை மட்டும் அவர் வந்து ஒர்க்கிங் டேயில் வராரு. அந்த தேதியில் மட்டும் கிறிஷை வந்து மாஸ்க்கு போட்டு ஸ்கூலுக்கு போக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வித்யா, இது சரியாக வருமாடி, எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, ஆனால் உன் கதை வந்து பயங்கர இதாக இருக்குது, அதை தான் நின்று கேட்டுட்ருக்கேன். அங்கே போய் நான் போய் எக்ஸ்கியூஸ் கேட்கணும். ஏய் மாட்டிக்கிடாதடி, பேசாமல் வேறு ஸ்கூலில் சேர்த்துடலாண்டி அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்கூலாக மாற்றிக்கிட்டு இருந்தேன்னா கிறிஸ் என்னடி ஆவான், அது போக நீ பணம் என்ன, நீ வந்து கோடிக்கணக்கில் கொட்டியாக வச்சுருக்க, எப்படியும் இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கடன் காலம் வாங்கியிருப்பேன், மேலும் மேலும் நீ கடங்காரியாகவோ கிறிஷை கஷ்டப்படுத்தவோ நான் விரும்பலடி. புதன்கிழமை ஒரு நாள் தானே உங்கள் மாமா ஒர்க்கிங் டேயில் வராரு, அன்றைக்கி மாஸ்க்கு போட்டு அனுப்பிடுவோம், கிறிஸ்டியும் பேசிடுவோன்னு சொல்லி சொன்னாங்க. கிறிஸ்துன்னு சரின்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறாங்க. சரிடி, சின்ன பையன் அவன், விளையாட்டு பற்றியெல்லாம் மாஸ்க்கு போட மறந்துட்டான்னு வச்சுக்கோ, தச்சையெல்லாம் அவர் பார்த்துட்டாரு. என்ன புதன்கிழமைக்கு பதிலாக அவர் வேறு ஒரு கிழமையில் வந்தாருன்னு வச்சுக்கோ, ஒர்க்கிங் டேயில் சும்மையாவது ஸ்கூலுக்கு வந்தால் மாட்டிப்பாங்கள அப்படிங்கிறாங்க. நீ வேறு பையன்காட்டாடி, அப்படிலாம் வரமாட்டாங்க, நான் விசாரித்தேன், அவர் வந்து அந்த ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுவாங்கள்ல, அதை வந்து கணக்கு பார்க்குறதுக்கு மட்டும்தான் அவரை வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோ, ரொம்ப விவரமாக இருந்துக்கோ, இவ்வளோ பண்ணிவிட்டு அதில் நீ மைனஸாக விட்டுறாத. ஏன்னா உங்கள் மாமா ஒரு அமர்ந்த ஆள் தான், கிறிஸ்டின் நல்லவே அவருக்கு தெரியும். கிறிஸுக்கும் தாத்தானு போய் பேசிட்டாங்கன்னா, சின்ன பையன் அவரெல்லாம் பேசிட்டாங்கன்னா கதை சொல்லி முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாங்க அம்மாவுக்கு. ரோகிணி கால் பண்ணோன்னா அவங்க அம்மா ஃபோனை எடுக்கலை. ஏன்னா ரோகிணி மேலே பயங்கர காண்டாக இருக்காங்க, ஃபோனை எடுக்கலை. அப்போ மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா கிறிஸ்ட கொஞ்சம் ஃபோனை கொடுமா அப்படிங்கிறாங்க. கிறிஸ்ட எங்கள் அம்மா பேசுகிறான் அப்படின்ட்டு கொடுங்க. அம்மா சொல்லுமா, நீ கூப்பிட வரையாம்மா எப்பவுமே அப்படிங்கிறாங்க. இல்லைடா கண்ணா, எங்கள் வீட்டில் அண்ணாமலைன்னு ஒரு தாத்தா பார்த்துருப்பல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், நல்லா பேசுவாங்க என்கிட்ட, என்னை தூக்கி முத்தம்லாம் கொடுப்பாங்க, எனக்கு செலவுக்கெலாம் தருவாங்க, எனக்கு பண்டம்லாம் வாங்கி தந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி எல்லாம் தந்துருக்கட்டும், அம்மா முக்கியமா அவங்க முக்கியமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படி கேட்குற, நீ தானம்மா எனக்கு முக்கியம், நீ தானம்மா என் அம்மா, உன்னைய தானம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொல்கிறாங்க. சரிடா நான் சொல்கிறேன் கேளு, அந்த அண்ணாமலை அங்கிள் வந்து உங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்க வராங்க அப்படிங்கிறாங்க. ஐ ஜாலி ஜாலி ஜாலி, என் ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறாங்களா, நான் போய் பேசுகிறேம்மா அப்படிங்கிறாங்க. ஏய் நான் சொல்கிறத கேளு, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்டுட்டு பேசு, நீ அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அவங்க தெரிஞ்சவங்க தானம்மா, பேசுனா என்னம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா சொல்கிறத கேட்க மாட்டியா, நீ வந்து அந்த அண்ணாமலை தாத்தாக்கிட்ட பேசினேன்னா நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், உன்னை பார்க்க வரமாட்டேன், உன்னை எனக்கு கூட கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நான் அப்படிலாம் பேச மாட்டேம்மா, என்னை பார்க்க வராமையோ கூப்பிட வராமையோ இருந்துடாதம்மா ப்ளீஸ்மா, நான் இன்னும் பேச மாட்டேம்மா அப்படிங்கிறாங்க. சரிட்டா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ தான் ரோகிணி சிரிக்கிறாங்க. பரவாயில்லை வித்யா, நீ சொன்ன பிளானும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. போடி நீ ஒருத்தி அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே ரோகிணியோட அம்மா, என்னடா அவங்க அம்மா சொன்னா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் படிக்கிற ஸ்கூலில் வந்து அண்ணாமலை தாத்தா மீனா அத்தை இருக்காங்கள்ல, அவங்க வீட்டில் ஒரு தாத்தா இருப்பாங்கள்ல, அவங்க அங்கே வேலை பார்க்காங்களாம், நான் அவங்ககிட்ட பேசலான்னு நினச்சேன். எங்கள் அம்மா சொன்னோன்னே அம்மா சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசினா அம்மா பேச மாட்டாங்களாம், என்னை பார்க்க வர மாட்டாங்களாம், அதனால் நான் பேசக்கூடாதான், மாஸ்க்கு போட்டு கலத்தக்கூடாதான் சொல்கிறாங்க அம்மாட்டி அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்காளே இவ, இவ என்னத்தை சொல்ல, உண்மை நிலையை சொல்லி தன் வாழ்க்கையை சரி பண்ணுவான்னு பார்த்தா இவள் ஒன்றுக்கு மேலே இது பண்ணிக்கிட்டு இருக்கா, சின்ன பிள்ளை மேலே ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாகிறாங்க. வித்தியா அங்கே ரோனிகிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ரோனி நேரம் ஆயிடுச்சு, நான் வேலைக்கு கிளம்புறேன்,
அப்படிங்கிறாங்க. சரி போகிற போக்கில் நீ பார்லரில் விட்டு போயிருடி அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு பார்லர் போய் என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. கல்லால் இவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லி கணக்கு பண்ணி வைக்கணும். எங்கள் ஓனர் திடீர்னு கால் பண்ணால் நான் சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கொண்டு விட்டுட்டு வித்யா வேலைக்கு போயிடுறாங்க. ரோகிணியை தேடி மனோஜ் அவங்க பார்லருக்கு போயிருக்காங்க. இல்லை, ரோகிணி நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. பார்லரில் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அவன் பார்லருக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனேன், நாங்கள் இல்லை, காலையிலேருந்து அங்கே வரலான்னு கேள்விப்பட்டேன், எங்கே போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் பார்லரில் தான் காலையிலேருந்து இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற, நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஓ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தையோ, நான் அப்போ க்ரீம் வாங்க வெளியே போயிருக்கேன், இப்போ அவங்க பார்லரில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவன் ஏன் மாற்றி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்லருக்கு போகிறாங்க. அங்கே இருக்காங்க. ஓ இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் நான் சொல்லுறது நம்பலை நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி நான் 1/2 மணி முன்னாடி வந்தேன், ரோகிணி வந்தாங்கன்னு கேட்டால் காலிலேருந்து வரல சார் அப்படின்னு உங்கள் ஸ்டாஃப் தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நீ அப்படி சொன்ன அப்படிங்கிறாங்க. சாரி மேடம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி மனோஜ் என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. மேரேஜில் வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் நான் பார்லர் அடைச்சிட்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் அனுப்பிட்டு கடையை அணைச்சிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே அண்ணாமலை அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோனில் பேசிகிட்டு அப்படியா சார், சரி சார் சரி சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. அப்புறம் முத்து கேட்குறாரு என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைடா ஒரு 3 பேர் வந்து ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டியிருக்காங்களாம், அதில் ஒரு ஆள் கட்டலையாம். 4 பேர் ஒரே நேமில் வராங்களாம், கட்டலையாம். ஆனால் யார் கட்டினாங்க என்ன கட்டினாங்கன்னு தெரியலையாம். பில்லு வந்து எல்லாருக்கும் நேம் போட்டு கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு கொடுக்கல போல். அதனால் யார் கட்டினாங்க என்ன கட்டினாங்கன்னு ஒன்றும் புரியல, அதை வந்து கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. அதுதான் என்னென்னு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா, அப்போ அங்கே சிசிடிவி இருக்கும்லப்பா, யார் பெற்றோர் அப்படின்னா அந்த பெற்றவங்க ஃபீஸ் கட்டினதில் அந்த இது இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன அதை வச்சு பார்த்துடலாமா என்ன, இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு இன்னுமே தான் வந்து ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நேம்லேயே எந்த ஸ்கூல் எந்த கிளாஸ் படிக்கான்னு சொல்லி அதிலேயே ஃபீஸ் கட்டிடுவாங்க போல். அந்த நடைமுறை தான் அங்கே இருந்திருக்கும் போலுக்கு. இப்போ ஒரு ஆள் கட்டலை அப்படிங்கிறத கவுண்டிங்கில் வருது. அதாவது இத்தனை பேர் இருக்காங்கன்னா இவ்வளோ தொகை வரணும்ல, தொகை கம்மியாக வருது. ஏற்கனவே எனக்கு முன்னுக்கூட்டி வேலை பார்த்தாரு, ஒழுங்காக வரவு செலவு கரெக்டாக கொடுக்கல போல கணக்கு, அதனால் அது 2 நாள் இருந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எப்பா இந்த வயசில் உனக்கு எதுக்குப்பா வேலை, பேசாமல் நீ வீட்டில் இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. முத்து நானும் அதான் சொல்கிறேன், அங்கிளுக்கு வயசாயிருச்சு, அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்காங்க, உடம்புல என்னெல்லாமோ நடக்கும் நாட்டில், அப்படி இருக்கும்போது சரி வராது அப்படிங்கிறாங்க. ஏம்மா மனுஷன் வாழ்க்கை இன்றைக்கோ நாளைக்கோ, நான் நல்லா என்ன செஞ்சிட்டேன், வாழ்ந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடவுள் கிருபையில் பேரனோ பேத்தியோ நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்பா இப்படிலாம் பேசாதப்பா அப்படிங்கிறாங்க முத்து. உடனே விஜயா ஏங்க இப்படி பேசினா என்னங்க அப்படிங்கிறாங்க. உண்மை தானே விஜயா, இப்போ எனக்கு வந்து வேலைக்கு போகணுன்னு இருந்துச்சு, பரசு மூலமாக எனக்கு பள்ளிக்கூடத்துலேயே வேலை கிடைச்சிருக்கு, ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது. மற்ற இடத்துல வேலை பார்க்கறத காட்டிலும் இதில் ஸ்டூடெண்ட்டு டீச்சரு அதில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மென்மையாக கையாளுறாங்க, நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கும்போது கூட எங்கள் அதிகாரிகள் என்ன ஒரு மாதிரி நடத்துவாங்க. இங்கே அப்படி இல்லை, எல்லோரும் சாருங்கிறாங்க, வாரத்தில் 2 நாள் தான் வேலை, கஷ்டமாகவும் தெரியல, மாத சம்பளம் 15,000 ரூபா, அது போக பஸ் ஃபேர்னு சொல்லி ஒரு 3000 தராங்க, 18,000 ரூபா ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக என்கிட்ட பென்ஷனும் வருது, இந்த 18,000 ரூபா முத்துக்கோ யாருக்கோ செலவு கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்க. ஏங்க நீங்கள் வேலை செஞ்சதுக்கு முத்துக்கு மீனாக கொடுக்கணும், அவங்க தான் நல்லா சம்பாதிக்காங்களே, அது போக இப்போ டெக்கரேஷன்லாம் மேரேஜ் டெக்கரேஷன்லாம் எடுத்து செய்தாங்களாம், அதில் நிறைய சம்பாதிக்காங்களாம், நீங்கள் எது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நாங்கள் ஒரு நாள் அப்பாட்ட வாங்கினு ஆசைப்பட்டதில்லை, நானோ மீனாவோ, அப்பா எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்காரு, அப்பாவோட பெருந்தன்மை, ஆனால் அப்பாட்டெல்லாம் ஒரு காலம் வாங்க மாட்டோமா, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. உன்னை அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜய் அவங்க என்னது பேசணும் ஏது பேசணுன்னே தெரியாது போல். இந்த முத்தாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும், அவங்க உழைப்பில் தான் இந்த குடும்பத்துக்கு தரன்னு நினைப்பாங்களே தவிர்த்து இந்த குடும்பத்தை வச்சு அவங்க சுரண்டி சாப்பிடணும் மனநிலைக்கே வரமாட்டாங்க. இந்த வீட்டில் கம்மியாக படித்தது வேணால் முத்தாக இருக்கலாம், கம்மியாக உழைக்கிறது வேணால் முத்தாக இருக்கலாம், ஆனால் இந்த முத்து மீனாவும் தான் ஏன் மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி தான், ஓன் மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி தான், மாத்திரையிலேருந்து லொட்டிலிருந்து லொசுக்கு வரைக்கும் பார்க்காங்க. என் பையன் பெரிய கோடீஸ்வரன், பெரிய முதலாளி, பெரிய தொழில் பண்ணதான்னு மனோஜ் சொல்லுது. மனோஜ் இந்த வீட்டுக்காக 5 காசு கொடுக்குறதில்ல, வீட்டு செலவு கொடுக்குறது ரோஹிணி தான் கொடுக்குறான், அவன் கொடுக்கல. அதுபோக உனைய பராமரிப்பு எண்ணிய பராமரிப்புலாம் பார்க்குறது முத்து மீனாக தான். அவங்க எண்ணத்தை குறைச்சனாலும் அவங்க தான் பார்க்காங்க. அதனால் அவங்களெல்லாம் வந்து குறைச்சி மதிப்பிட்டு பேசாத. மீனாலாம் நம்மளை நல்லா பார்த்துக்கிறான்,
சமையல்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிறா. இப்படி ஒரு பிள்ளை கிடைக்க இந்த குடும்பத்துக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும். நீ வேணா உன் மருமகன் இல்லை அப்படி இப்படி நீ என்னத்தையும் பேசிட்டு போகிற. ஆனால் அதையும் அதுக்குள்ளே வந்து பொருட்படுத்தாமல் இந்த குடும்பத்துக்காக அக்கறையாக வேலை செய்கிறாங்க 2 பேரும். அவங்க வேலை செய்கிறது நீ வந்து கெடுக்கும் வகையில் பேசாத அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா சொல்கிறாங்க, விடுங்கம்மா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நீ என்னத்தையாவது சமைச்சு வச்சுருப்போம், அதை என் வீட்டுக்காரர் சாப்பிடணுமோ அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் என்ன சமைக்கணும்னு சொல்லி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். மாமா தான் சொன்னாங்க, நைட்டு சமைக்கிறது மாதிரி என்ன சாப்பாடு ரெடி பண்ணுன்னு சொன்னாங்க. நான் இடியாப்பமும் சாம்பார் சட்னி தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன். யாருக்கு எதாவது சாப்பிடணுமோ சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இடியாப்பம் நான் சாப்பிட மாட்டேன். மனோஜ், நீ இடியாப்பம் சாப்பிடுவியா அப்படிங்கிறேம்மா. நைட்டு வந்து பிரியாணி ரெடி பண்ண சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஆமாம் இது பெரிய ஹோட்டலு, நீங்கள் ஆர்டர் பண்ணால் அவங்க ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா அவன் வேலைக்கு இருக்கா பற்றியா அப்படிங்கிறாங்க. உனக்கு பிரியாணி வேணுமா, உன் பொண்டாட்டி சொல்லி சமைச்சு சாப்பிடு, இல்லை நீ சமைச்சு சாப்பிடு, இல்லை கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிடு. நீ தொழிலதிபராரு எவனாரு, என் பொண்டாட்டி என்ன சமைச்சிருக்காளோ சாப்பிடன்னா சாப்பிடு, சாப்பிடாட்ட போ, எப்பா நீங்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிடுறாங்க. பார்த்தியாடா மனோஜ், அவங்களுக்கு வந்து தூங்குற. இப்போ நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்க அந்த பொறாமையில் தான் 2 கழுதியில் அலையுது. நீ வந்து உன் திறமைக்கு நீ பெரிய ஆளாக வருவடா. அது போக சமையலுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டா, விதமாக சமைக்க சொல்லிடலாம். மீன் என்னடா சமைக்கிறது அப்படிங்கிறாங்க. ரெடி பண்ணிடலாமா, ஆனால் அதுக்கு காசு யார் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. டேய், நீ தானடா பிஸ்னஸ் பண்ண, நீ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அனாவசியமாக செலவு பண்ணால் காசு இல்லாமல் போயிடும், அதனால் மீனாகவே சமைக்கிட்டோம். இடியாப்பம்னு நம்ம மனமாக தான் இருக்கு, வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. இவங்க எந்த ரகமே புரிஞ்சிக்க முடியலையே அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க. என்ன விஜயா, இடியாப்பம் வேண்டாங்கன்றான மாதிரி இருந்துச்சு, இடியாப்பம் நிறைய உள்ள போகுது அப்படிங்கிறாங்க. ஏங்க உணவு வீண் பண்ணக்கூடாதான் சாப்பிட்றேன் அப்படிங்கோ, சாப்பிடு அப்படிங்கிறாங்க. முத்து வச்சுக்கிறாங்க. மீனா நீனும் ஆளை போல உட்காந்து சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, அவளை நம்ம கூட உட்காந்து சாப்பிட மாட்டா, அவள் தனியாக தான் சாப்பிடுவா, ஏன்னா அவள் நிறைய சாப்பிடுவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டா தான் முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் நான் வேலை பார்க்கலையா, நான் நடன பள்ளியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இந்த பாரு விஜயா, மீனாவும் பூ வியாபாரம் பார்க்க டெக்கரேஷன் வேலையாக சம்மந்தமாக அலைகிறா, அது போக வீட்டில் சமையல் வேலையிலேருந்து எல்லாத்தையும் பார்க்குறா. அதுபோக நீங்கள் மேடம் வந்து அங்கே நடன பள்ளியில் இருந்துக்கிட்டு சாப்பாடை டிஃபனில் கொண்டு வான்னு சொல்லுவீங்க, அந்த கேப்பில் கொரியர் வேலையும் பார்க்க. இவ்வளோ வேலையும் வந்துட்டவா வந்து அசதியாக எதுவுமே சொல்லலை, நீ ஓவராக பண்ணாத விடு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணி ரொம்ப மன குழப்பத்திலே இருக்கிறாங்க. அங்கிள் வந்து 2 நாள் கணக்கு பார்க்கணும், அதை முடிக்கணும், சரி பண்ணணுங்கிறாங்க. ஒரு வேளை வந்து நம்ம கிறிஸ்துக்கிட்ட சொன்ன தேதியில் வந்து அவன் மாஸ்க்கு போடாமல் இருந்தால் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அங்கிள் புதன்கிழமை போகிறேன்னு சொன்னாங்க, எந்த கிழமையில் அங்கிள் மறுபடியும் போவாங்க அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ரோஹிணி கேட்குறாங்க, ஏன் ரோஹிணி சாப்பிடாமே உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமில்ல ஆண்டி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இடியாப்பம்லாம் உனக்கு பிடிக்காது, நீ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, விதமாக பீஸா பர்கர் லொட்டு லொசுக்குன்னு சாப்பிட்ருப்ப, இவள் தரதை நீ சாப்பிட்ணுன்னு உனக்கு கஷ்டமாக இருக்கு என்னம்மா, கவலைப்படாதம்மா, மனோஜ் சீக்கிரம் பெரிய ஆளாயிடுவான், சமையலுக்கு நம்ம ஆளே வச்சிடலாம், சம்பளம் நம்மளே கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனேப்பா பாருப்பா, நடக்கிற கதையே பேசுங்க, மனோஜ் கையிலேருந்து 100 ரூபா காசு யாரும் கொடுக்க மாட்டான், உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை மாதம் 50,000 ரூபா வாங்கினதுக்குள்ளே தலைகீழ நின்று தான் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு. இதில் மனோஜ் வந்து சம்பளம் கொடுத்து இவங்க சமையலுக்கு ஆள் வச்சு சாப்பிட போகிறாங்களாம், சாப்பிட்ட மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. முத்து, எதுவுமே நடக்காத காரியம்தான், உங்கள் அம்மா பேசுகிறா விடு, சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு எழுந்திரிச்சு போகிறாங்க. இங்கே மனோஜ் வந்து ரோஹிணி எல்லோரும் சாப்பிடுன்ட்டு நீ சாப்பிடாம இருக்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கை கழுவாமல் ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரோஹிணி என்ன சாப்பிட்டா கை கழுவாமல் போகிற அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கை கழுவிட்டு போகிறாங்க. என்னடா ஆச்சு ரோஹிணிக்கு அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா, அவள் சாயந்தரத்துலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கா, தன்னந்தனியாகவே பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை அவள் மாசமாக இருப்பாளோ அப்படிங்கிற, தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. என்ன ஏதுன்னு கேளுடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதை உடைச்சு ரோஹிணி, எதுவும் சந்தோஷமான செய்தியா அப்படிங்கிறாங்க. நானே கடுப்பில் இருக்கேன், சந்தோஷமான செய்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை நீ மாசமாக இருக்கியோ, அதான் வந்து தன்னந்தனியாக பேசிகிட்டு இருக்கேன் அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது மட்டும் தான் இப்போ குறை அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி இப்படி பேசுகிறேன், நம்மளுக்கும் காலகாலத்தில் ஏதாவது வேணும், புள்ள பூச்சி வேணும்ல அப்படிங்கிறாங்க. புள்ள பூச்சி வந்துடும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கு வேறு ஒரு கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை மூடி தூங்கிடுறாங்க. காலையிலே விடிஞ்சோன்னே அண்ணாமலைக்கு ஒரு ஃபோன் வருது. சார் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போங்க, நம்ம அது யார் கட்டலை என்ன கட்டலைன்னு சொல்லி பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு அப்படியே கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அப்போ முத்து கால் பண்ணி கேட்குறாங்க, எப்பா நீ சாப்பிட வரலன்னு சொல்லி மீனா கால் பண்ணா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, இப்படியே வந்துட்டேன், வாக்கிங் போயிட்டு ஸ்கூலுக்கே வந்துட்டேன்,
யார் ஃபீஸ் கட்டலை வைக்கணும்னு அந்த கணக்கை பார்க்குறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க, அதான் நான் போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னுட்டு இருக்கும்போது, சரிப்பா நீ வேலையை முடிச்சு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை தான் கணக்கு வழக்கு பார்க்குறாங்க. யாருன்னு தெரிஞ்சிருது. தெரிஞ்சோன்னா இன்னார் தான் கட்டலை அப்படின்னு சொல்லி வட்டம் போட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு வெளில வராங்க. அங்கே ஸ்கூல் பஸ்லேருந்து இறங்கி கிறிஷ் வந்து கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. அதை பார்த்தோன்னா பின்னாடியே போய் அண்ணாமலை, கிறிஷ் நீங்கள் தான் படிக்கியா அப்படிங்கிறாங்க. தாத்தா அப்படின்ட்டு திரும்புகிறாங்க. உடனே என்னப்பா நீங்கள் எப்படி படிக்கிற அப்படிங்கிறாங்க. இப்போ தான் எங்கள் அம்மா என்னை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்கள் அம்மாவா? உங்கள் அம்மா இங்கேயே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா எங்களோட இல்லை, எங்கள் அம்மா வேறு வீட்டில் இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.